அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து டெல்லி போகிறோம். ஏன்னா அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் மினிமம் 100 ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த சிஎஸ்கே ஆன கொடி அந்த பேட்ஜு எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக உங்கள் எதிர்க்க வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்வேன். கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். அதை வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு. கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி தாங்க. ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அது நேற்று இன்னைக்கு செய்யலை, 2000 செஞ்சிட்ருக்கேன். குறைஞ்சது 300க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்கள் நான் நடத்தியிருக்கேன். கொரோனா நேரத்தில் எல்லாருமே உதவி செஞ்சாங்க. கொரோனா நேரத்தில் நான் செஞ்ச உதவியை நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இரத்த தான முகாம்கள் நடத்தியிருக்கேன். 300க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்கள். மழை காலத்தில் நிலவேம்பு கஷாயம், அதுவும் இல்லாமல் பல மருத்துவ உதவிகள். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நான் ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டேன். அதை நான் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுனால நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன். என்னோடய பிளட்டு வந்து ஏபி பாசிட்டிவ். 100ல் 5 பேருக்கு தான் அந்த ரத்தம் இருக்கும். டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணாதீங்க, யாருன்னா கேட்டால் மட்டும்தான் உங்கள் ரத்தத்தை கொடுக்கணும். ஏன்னா உங்களோட வந்து ஏபி பாசிட்டிவ், அது வந்து 100ல் 5 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரத்தத்தை வந்து தேவைப்படுவோருக்கு மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்துக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுனாக்க நானே போய் வேறு பிளட்டு கொடுப்பேன். அப்போ டாக்டர் கேட்கும்போது நான் சொல்லுவேன், 3 மாதத்துக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கணும், இப்போ எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்னாங்க. நான் 2 மாதத்துலலாம் கொடுத்துருக்கேன், பொய் சொல்லிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க 2 மாதத்துலாம் கொடுக்கக்கூடாது. இருந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்மளால் முடிஞ்ச உதவி இது. நான் வந்து பெரிய பணக்காரலாம் இல்லை, பொண்ணும் பொருளும் வாரி வழங்குறதுக்கு. ஏதோ என்னுடைய தாய் தந்தை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இன்றைக்கி கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலமாக இப்போ கூட வெயில் நேரத்தில் மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தேன். என்னால் முடிந்த உதவியை நான் செய்துட்டு வரேன். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி. முடிஞ்சாக்க நீங்களாம் ஓட்டு போடுங்க. இப்போவும் நான் வந்து உங்கள் முன்னாடி இன்னையிலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்ததாக கூட நினச்சிக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். மக்களுக்கு நன்மைகள் செய்துட்டு தான் இருப்பேன். இருங்க இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவார். புரியுதுங்களா? அதாவது என் கட்சியில் இணைஞ்சு தான் வந்து பணியாற்றணும் அப்படின்றது இல்லை, அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் நண்பன் சந்தானம் தான். இன்னொன்று, இந்த சிஎஸ்கே கட்சி இது வந்து நம்ம விஜய் சார் கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும். அவங்க விருப்பப்பட்டால், விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும். அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது ஒருவேளை கூல் சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிராகரிக்கப்பட்டால் அது இந்த கூல் சுரேஷுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். புரியுதுங்களா? விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும், பாருங்கள்.